ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, என்னை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்ப காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம். டெய்லி காலேஜுக்கு போறோம், உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜுக்கு போறோம்ல, இப்ப காலேஜுக்கு போறோம்னா காலை சாப்பாடு மெயினா கொடுக்கணும். காலை சாப்பாடு, மதியான சாப்பாடும். ஏன்னா மேடமத்தோட பொண்ணு வந்து 2:30 மணிக்கு தான் காலேஜை விட்டு வெளில வருது. 2:30 மணிக்கு வெளில வந்தா வீட்டுக்கு வர்றதுக்கு 3-4 மணி ஆயிருது. வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை. சாப்பாடு கேட்டா சாப்பாடும் தரமாட்டேங்கிறாங்க. காலை சாப்பாடு நான் தான் செலவு பண்றேன். டெய்லி நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். 5 நாளைக்கு காலேஜுக்கு வரேன், 5 நாள் நான் தான் செலவு பண்றேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப இங்க கஷ்டமா இருக்கு. இவங்க கொடுக்குற காசுல எல்லாத்தையும் நான் அதுலயே தான் பார்க்கணும். காசு கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க வயிற்றுல ஓட்டலாம். காசு உழைக்கிறதுக்கு காசு சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எண்ணெய் வாங்குறதுக்கு, இந்த கறி வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் காசு அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. இங்க குவைத்துல பாத்தீங்கன்னா கோழிலேருந்து எண்ணெயிலேருந்து பருப்பு, அரிசி எல்லாம் ரேஷன்கள்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறான். அது காசு கம்மி. நம்ம போய் வாங்கினா அது காசு கூட வரும். 5,000 10,000 வரும். அவங்க வாங்கினா 2,000 1000 அந்த மாதிரி முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஊர்ல ரேஷன்ல எவ்வளோ சீப்பா இருக்குது, அந்த மாதிரி இங்க ரேஷன்ல சீப்பா தான் இருக்கும். அதே மாதிரி கோழிக்கறிலாம் ரேஷன்ல கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல அந்த ரேஷன்ல கறியெல்லாம் கிடைக்காது. ஒரே எண்ணெயும் பருப்பு, கடலை, சீனி இது மாதிரி தான் போடுவாங்க. இந்த ஜீனிலேருந்து, பருப்புலேருந்து, எண்ணெயிலேருந்து, கறியிலேருந்து, பால் பவுடர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கும். குவைத்துல எல்லாமே சலுகை இருக்கு. ஆனா இவங்க செய்யலாம். ஆனா நமக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என் வீடு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்ல எல்லாரும் வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே குவைத்து டிரைவர் யார் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட்ல தெரிவு பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசா இப்பதான் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் வந்து இன்னமும் நிறைய பேச முடியும் உங்ககிட்ட. ஓகேங்களா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.